தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்களை. இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழகத்தை சேர்ந்த தலித் தலைவர்கள் ஒருவருமான திரு தலித் குடிமகன் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக தற்போதைய புயல் வெள்ள பாதிப்புகள், அதனை தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய மக்களின் சார்பாக பல கருத்து விமர்சன குற்றச்சாட்டுகள், குறிப்பாக மாநகராட்சி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மக்கள் விமர்சனங்களாக முன்வைத்து வரக்கூடிய நிலை மட்டுமில்லாது சமீபத்திய செங்கோட்டையன் தாவேகா கட்சியில் இணைந்தது தொடர்பான கருத்து விமர்சனங்கள், தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இப்படியான சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் திரு தலித் குடிமகன் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் டித்வா புயல் தமிழகம் முழுமையும் ஒரு ரவுண்டு வந்து இப்போது சென்னையில் மையம் கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். மழை 2015 பெருவெள்ளம் சென்னையில் நம்ம யாருமே அடுத்த 50 ஆண்டுகளுக்கு மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போது நினைத்தாலும் நமக்கு அச்சம் தரக்கூடிய வகையில் இருக்க அந்த நினைவுகள், அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்றதான் ஒரு பொதுமக்களோட கேள்வியாக இருக்குது. மாநகராட்சி நிர்வாகம், அரசு வந்து பல திட்டங்கள் மூலமாக நிறைய நிதி ஒதுக்கி கூடுமானவரை சாலைகளில் தண்ணீர் தேங்குவதை வந்து தடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த அளவிற்காவது நிலைமை இருக்குது அப்படின்னு மேயராக இருக்கட்டும், அரசு தரப்பில் நிறைய பேர் இந்த பதில்களை சொல்லி வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் களத்தில் நம்ம மக்கள் பார்க்கும்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது எப்போதுமே இருப்பது போல தான் இப்போதும் இருக்கிறது. ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே ஒரு 6 நாள் பெஞ்ச மாதிரி இருக்குது. என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு முறை மழை வரும்போதும் அடுத்த மழை காலத்திற்கு முன்னால் வந்து நீர்வழி பாதையை சரி செய்கிறோம், குடிமராமத்து பணிகளை மேற்கொள்கிறோம், ஆய்வு பணிகள், ஆலோசனை கூட்டங்கள், அதிகாரிகளோட ஆய்வு, களத்தில் துணை முதலமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர்னு எல்லாமே பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் காட்சிகள் அப்படியே தான் இருக்குது. எப்படி பார்க்கலாம் திரு தலித் குடிமகன்? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்று ஒரு வார்த்தை பொதுவாக சொல்லுவோம். அது போல தான். ஏன்னு கேட்டால் அரசு அதிகாரிகள் வந்து எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அது ஸ்கேமில் போய் முடிஞ்சு ஷேமில் போய் முடியுது. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் ஸ்கீம் வந்து ஸ்கேமில் போய் ஷேம் ஆயிடுது. அசிங்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க ஊழலில் அந்த திட்டங்கள்லாம். இப்படி தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் கார்பரேஷன் கமிஷனர் ஆனாலும் சரி, இதுதான் நிலைமை. ஜனங்க அவஸ்தைப்படுறது தான். எல்லாமே பொய் கணக்கு எழுதுவதற்காக பேட்ச் ஒர்க்கு. ரோடுகள்லாம் முன்னெல்லாம் போட்டாங்கன்னா அந்த 5 வருஷம் கவர்மெண்ட் இருக்க வரைக்குமாச்சும் இருக்கும். இப்போ போகிற ரோடு ஒரு மாதம் அடுத்த மாதம் மழை பெஞ்சால் ரோடு பேத்துன்னு வந்துடுது. அப்போ அந்தளவுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு ரோடு போகிறேன்னு சொல்லிட்டு மிஷின் வச்சு ரோடு போகிறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த காலத்தில் மக்கள் ரோடு போட்டான், வெயிலையும் இதில் கஷ்டப்பட்டு மக்கள் ஷூவெல்லாம் போட்டு அவஸ்தைப்பட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப அந்த மாதிரி ரோடு போட்டான். இன்றைக்கெலாம் வந்து நைட்டு ரோடு முடிச்சு நாங்கள் ரோடு போட்டு முடிச்சோன்னு கணக்காட்டி போயிட்டே இருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் நைட்டு போட்டுன்னு போகிறாங்க. அது எல்லாமே பேர்த்துக்குன்னு திரும்பி செலவு. இந்த செலவு கணக்கு காட்டுறது தான் வந்து கார்பரேஷனுடைய வேலையே. இப்போது களத்தில் கூட மேயர் பிரியாவை நோக்கி 4000 கோடி எங்கே, 4000 கோடி எங்கே, ஓ இதுதான் 4000 கோடியா, இதை சரி பண்ணதான் 4000 கோடியா அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் மேயர் பிரியா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து மேயர் பிரியாவும் ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கிறார். அவரும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பையும் அவருக்கு இருக்குன்னு மறுப்பதற்கில்லை. ஆனால் மொத்தப்படியுமே அவர் மேலேயே போட்டுற முடியாது இல்லையா? மேயர் பிரியா மட்டுமே நம்ம போட்டுற முடியாது. இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில் மேயர்கள்லாம் வந்து அமைச்சர்களுடைய அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. எந்த மேயரும் வணக்கத்திற்குரிய மேயராக இல்லை. அது ஸ்டாலினோட முடிஞ்சு போச்சு. அடிமை அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்துறீங்க. ஏன் அப்படி பயன்படுத்துறீங்க? எல்லாம் வந்து அமைச்சர்களுக்கு அடிமையாக இருக்காங்க சார். மாண்புமிகு மேயர் நம்ம கௌரவமாக பயன்படுத்த இல்லை, வணக்கத்துக்குரிய மேயராக இருக்க வேண்டியவங்களும் அடிமைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சருக்கு அடிமைகளாக இருக்காங்க. அதனால் வந்து சார் இப்போது ஒரு மேயர்னா அந்த காலத்தில் நீங்கள் ஒரு மாண்பு பார்த்துருப்பீங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மேயராக இருந்தவர் தான். அவர் இருக்கும்போது அந்த பதவிக்கான என்ன தகுதி இருந்தது, என்ன ஒரு கெத்து இருந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ மேயர் பிரியாவுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் வந்து அவங்களால செயல்பட முடியாது. அமைச்சருக்கு கீழே அடிமையாக இருக்கிறதுனால அவங்களால எதுவுமே செயல்பட முடியாது. அமைச்சர்கள் பண்ணுற ஊழலுக்கு நாளைக்கு இவங்க பலிக்கடாவாக ஜெயிலுக்கு போவாங்க மேயருங்க.
அந்த கார்பரேஷன் இந்த கார்பரேஷன் நீங்கள் எல்லா மேலே பாருங்கள், தாம்பரம் மேலே எடுத்துங்க, காஞ்சிபுரம். ஆனால் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் இல்லை நம்ம சென்னையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மழை 2-3 நாள் சென்னை தான் பார்க்கணும். நம்ம சென்னை வாசியான நமக்கு கண்ணு முன்னே நம்ம ஊர் தானே தெரியும். இல்லை இருந்தாலும் நம்ம ஆவடியும் பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்தையும் பார்க்கணுமா இல்லையா? பார்க்குறோம், இல்லை பார்க்குறோம் எல்லாம். இல்லை இதுக்கு சொல்ல வரேன் நான் குடிமகன், நம்ம வந்து நமக்கு முதல்ல கேள்வி கேட்பது மேயரை நோக்கி தானேன்னு கேட்குறேன். ஆமாம், இப்போ நம்ம இயல்பாக நம்ம சென்னையில் இருக்கிறோம், ஆவடி தாம்பரம் எல்லாம் மேயர் நோக்கி தான். மாநகராட்சி என்ன பண்ணுது, மேயர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம். ஆமாம், அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த மியாவாக்கி காடுகள் சொல்லி ஒரு உருவாக்குனாங்க போன கவர்மெண்ட்டில். ரோட்டில் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு எல்லாம் வந்து செடி வைக்கிறோம், பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறோம், ஓஎஸ்ஆர் லேண்டில் வந்து அது என்னாச்சு, பல கோடி ஒதுக்குனாங்க. அது எங்கன்னா அந்த செடி எதாவது வளர்ந்துருக்குதா பிரிட்ஜு கீழே? இந்த மியாவாக்கி காடுகளில் அந்த மூலிகை செடி எதாவது வளர்ந்துருக்குதா? பார்த்தா ஒன்றே கிடையாது. பல கோடி ஊழல். அதே மாதிரி தூர்வாரன்ற பேரில் மழை வருவதற்கு முன்னாடியே நாங்கள் வந்து முந்தி கோடி சொல்லிட்டு நம்ம அமைச்சர் நேரு, அப்புறம் KSSR ராமச்சந்திரன் அவர் இவங்களாம் சேர்ந்து நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், ஒரு ட்ராப் நிற்காது. போன மணிக்கு அதான் சொன்னாங்க. இந்த மழைக்கு பாருங்கள், அரை மணி நேரத்தில் தண்ணி அப்படியே வெள்ளம் மாதிரி ஓடுது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வீடுகள் ஃபுல்லாக தண்ணி, ராமேஸ்வரம்லாம் காலி, இந்த பகுதி மக்கள்லாம் வீடுகள் ஃபுல்லாக தண்ணி. இப்படி ஒரு அநியாய ஆட்சி என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அதாவது 15 ஏறக்குறைய போன வருடத்திற்கு முன்னால் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் மேயர் பிரியா சொன்னாங்க, இனி வரும் காலங்களில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட தண்ணி தேங்காது, அதனால நாங்கள் சரி பண்ணிட்டோம், ஏறக்குறைய 90 விழுக்காடு பணிகள் முடிவடைந்து விட்டது அப்படின்லாம் நம்ம சொல்கிறத பார்க்கும். ஏறக்குறைய கடந்த வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் இப்போ வந்துருச்சு அதே மழை. நான் குறிப்பிடுவேன், அதே அரை மணி நேரம் மழை 6 நாள் மழை பெஞ்ச மாதிரி இருக்குது சார். இன்ஜினியர் அப்போது இன்னொன்று சொல்கிறாங்க, ஏங்க மழைங்க திடீர்னு பெரிய மழை பெய்யுதுங்க, என்னங்க பண்ண முடியும், தேங்கும் தாங்க, தேங்கினோடனே நாங்கள் தான் நீரை அகற்றிடுறோமே, உடனே அதிகாரிகள் ஆய்வு செய்கிறோங்க, அதுக்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னும் அப்படின்ற பதில்கள் கூட களத்தில் இருக்குது சார். எல்லாமே பணம் சார்ந்தது சார். கொள்ளையடிப்பதற்காக இன்றைக்கு வந்து மாநகராட்சியில் வந்து பயன்படுத்துகிறாங்க திராவிட மாடல் அரசு. பல கோடி அதுக்கு நிதி, பல கோடி இதுக்கு நிதின்னு சொல்லி பல கோடி வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. கண் துடைப்பு எல்லாமே வந்து ஷோ. அவங்க டிவி இமேஜுக்காக தன்னுடைய தொலைக்காட்சியில் துணை முதலமைச்சர் ஆய்வு பண்ணார், இரவு பகல் ஆய்வு பண்ணார், முதலமைச்சர் ஆய்வு பண்ணார், வீட்டில் ஆய்வு பண்ணுறாங்க. நம்மளும் களத்தில் பார்க்குறோம், செய்தியாளர்களாக நம்ம அறிந்தது தான். ஆய்வு பண்ணுறாரு துணை முதலமைச்சர், அந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு போகிறாரு, அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்கிறாரு, எங்கெங்கே தண்ணி தேங்கி இருக்கோ அதெல்லாம் கண்காணிக்கிறாரு, உத்தரவிடுவதை நம்ம பார்க்குறோம், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, தண்ணி வந்து எங்கேயும் தேங்கின மாதிரியான புகார்லாம் இல்லை, தகவல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 191 நம்பருக்கு பாருங்க. களத்தில் அவங்க எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக எனக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்பது, அவங்க களத்தில் போய் உண்மையிலேயே பார்த்தாங்களா, இல்லை பார்க்கலையா, இல்லை பார்த்துட்டு தவறான தகவல் பதிவு பண்ணுறாங்களா, இல்லை மக்களை வந்து ஏற்றுப்பாங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கார்பரேஷன் அதிகாரிகள் வந்து உண்மையை பேசுகிறாங்கன்னா ஏன் ஸ்கூல் லீவ் விடணும்? ஸ்கூல் லீவ் விட அவசியம் கிடையாது. இல்லை அதுவும் நேற்று காலை விடலையே, இன்னைக்குலாம் லீவ் ஆச்சு. நேற்று கடுமையான மழை, லீவு, மதிய மேலே பிள்ளைங்களை கூட்டு போக சொல்லி அறிவுறுத்தல். அதான் அப்போ லீவ் விடுறாங்கன்னா தண்ணீர் தானே அர்த்தம், குழந்தைங்க பாதிக்கப்படும், மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தானே அர்த்தம். அதனால் வந்து சார் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். இல்லை யாரால இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. அப்போ யாரால பண்ண முடியும், ஏன் பண்ணல? நீங்க யாரால பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. திமுக எதுக்கு இந்த மையம் நடத்தினா, எதுக்கு இந்த நிர்வாகம் அப்பனா? திராவிட மாடல் ஆட்சியால் இதெல்லாம் பண்ண முடியாது. திராவிட மாடல் சொன்னாலே ஊழல் மாடல் தான். அவர்கள் வந்து இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் இந்த நம்முடைய வளங்களை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அடுத்த தலைமுறை 10 தலைமுறைக்கு காசு சேர்ப்பதுக்கு தான் வந்து ஆட்சிக்கு வராங்க. அவங்க வந்து சொந்த காசில் வந்து செலவு பண்ணிட்டு போகிறதுக்கு வரல. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொந்த காசு செலவு பண்ண வேணாங்க, சொந்த காசு ஏன் செலவு பண்ண போறீங்க? இதுதான் அரசு காசு, நிதி இருக்குது சார். இந்தந்த வேலைகளுக்கு இந்த துறைகளுக்கு மக்களோட வரி பணம் நிதிகளாக ஒதுக்கப்படுகிறது. அதை ஒழுங்கா நீங்க செலவு பண்ணாலே சாமி சரியாயிருமே தானே சொல்றாங்க. செலவு பண்றது இல்லையே, ஏன் கை காசெல்லாம் எடுக்கிறீங்க? அவங்க பண்ண ஒரு நியாயமான செலவு என்னன்னா, அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு போறாரு பாருங்க டியூட்டியில். இப்போ லேட்டஸ்ட்டாக போன மாதத்துலேருந்து அதுதான் ஒரு நியாயமான செலவு. அந்த உழைக்கிற மக்களுக்கு, சென்னையை சுத்தமாக வைத்திருக்கிற மக்களுக்கு காலையில் வந்து சிற்றுண்டி, மதியம் வந்து சாப்பாடு, இரவு டியூட்டிக்கு வரணும், இரவு சாப்பாடுன்னு பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதுதான் வந்து நியாயமான ஒன்று. அதுலேயும் அநியாயம் பண்ணிட்ட பிறகு நியாயம். அவங்க கிட்ட 1 மாதத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து உண்ணாவிரதம் உட்காந்து எங்களுக்கு வந்து இந்த சலுகைலாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அது போய் இப்போவும் இருக்கிறாங்க. இப்போவும் 51 மண்டலங்களில் உண்ணாவிரதம் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதை போய் முதலமைச்சர் கூப்பிட்டு போய் நேரில் பார்க்கல, கூப்பிட்டு பேசலை.
இன்றைக்கி சரி அவங்களுக்காக வந்து சாப்பாடு பண்ணியிருக்கிறாரு, அது ஒன்று வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் மற்ற எதுவுமே வரவேற்கத்தக்காத விஷயம் அவங்க பண்ணல. அருவருக்கத்தக்க விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தினம் தினம் அவங்க பண்ணுறது. அவங்க அப்பா பேரில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கம், பல ஏக்கரில், ஓஎம்ஆரில். இங்கே இருக்கிற நம்ம ட்ரேட் சென்டருக்கு பதிலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பேசலாம், அது தொடர பேசலாம். இப்போ நம்ம அந்த மழையோட விவகாரங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் இதுதான் நிலைமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் களத்தில். ஆட்சியாளர்களோட தரப்பில் நாங்கள் ரொம்ப திறம்பட பணிபுரிந்து வருகிறோம், இதெல்லாம் சரி பண்ணிட்டோம், நீங்கள் சும்மா வந்து ஊடகங்கள் வந்து பொய் சொல்லுது, நீங்கள் வந்து மிகைப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையில் இது வந்து சரி செய்ய முடியாத பிரச்சனையா? சரி உண்மையிலே மழை தானே, ஒன்றும் பண்ண முடியாது தானே? இல்லை சரி செய்ய முடியும். குறிப்பாக திரு தலித் குடிமகன், நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து சென்னையில் ஒரு சென்னை வாசியாக நாம் அறிந்தது தான், உங்களுக்கும் தெரியும். பெரம்பூர், இந்த குறிப்பாக வட சென்னை பகுதிகள் அப்படியே தான் இருக்குது. இல்லை வட சென்னை மட்டும் இல்லை, தென் சென்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மேம்பாலம், அதே தரைப்பாலத்தில் தண்ணி நிற்குது, அதே கடினம். அப்போ என்ன என்ன இவங்க வந்து அதுல இருந்து இவங்க கிட்ட வந்து என்ன கற்றுக்கொள்கிறார்கள், என்ன திட்டம் இருக்கு, தொலைநோக்கு திட்டங்கள் இல்ல பண்றாங்கன்னா 250 மோட்டர் பைப் வாங்குறேன்னு சொல்றாங்க கார்ப்பரேஷன் சார்பா. எந்த சுரங்கத்தில் நீர் அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. மழை வந்தா தண்ணி ஊத்தம் தான். அது 250 மோட்டர் பைப்புக்கு பம்புக்கு எதுக்கு 4000 கோடி? அது கோயம்புத்தூர்ல போய் 200 பம்ப் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்லாம் நிறைய சமூக வலைத்தளங்கள் இந்த கேள்வி உருவாத நம்ம பார்க்கிறோம். இல்லை நம்ம நோக்கம் வந்து விமர்சிப்பதோ இல்லை வேணுமென்று நாம் புறம் பேசுவதோ அல்ல. நம்ம களத்தில் இருக்கிறோம், ஒரு குடிமகனாக வரி கட்டக்கூடிய நபர்களாக நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மழையின் போதும் இதே பாதிப்பு அப்படின்னும் போது இந்த நிர்வாகம் என்ன பண்ணுறது? ரொம்ப இயற்கையான யதார்த்தமான கேள்வி தானே இது. நீங்கள் அரசியலோ இல்லை எந்த உள்நோக்கமும் யாருக்குமே இல்லை. நான் ஒழுங்காக எனக்கு தண்ணீர் தேங்காமல் இருந்துச்சுன்னா நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன் தானே. பிள்ளைங்க பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போகும் தானே. நீங்களும் நானும் ஒழுங்காக பாதுகாப்பாக அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம் தானே. அப்படி போலையே, நம்ம ஊர்ந்து பைக்கை தள்ளிட்டு போகிற மாதிரி உட்காந்துரே காலில் தள்ளிட்டு போகிற மாதிரியே ஓட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதிகாரியோட மெத்தனை போக்கு இது வந்து. அதிகாரி எப்படி இருக்கான்னு சொன்னால், எந்த ஆட்சி வந்தாலும் பாதி பேர் திமுக இருக்கா, பாதி பேர் அதிமுக. சார் தூக்கி அடிங்க சார், அதிகாரிகள் வேலை செய்யலாம், தூக்கி அடிக்கணும். அதை செய்யறது இல்லை இவங்க. நீங்கள் அதிகாரிகள் வந்து மைண்ட் செட்டப்பே திமுக ஆட்சினா பாதி பேர் அதிமுக இருக்கிறான், அதாவது அதிமுக ஆட்சினா பாதி பேர் திமுக இருக்கிறான். தேர்தல் வந்து எப்படியும் ஏப்ரல் மே மாதங்கள் தான் நடத்தப்படுது. அதனால இந்த டிசம்பரோட கதையை ஏப்ரல் மறந்துடும்னு நினைக்கிறாங்களோ? இல்லை அதுக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் டிசம்பர் மாதம் மிக அருமையான ஒரு திட்டத்தை போட்டார். இந்த லேப்டாப் மாணவர்களுக்கு 20 லட்சம் பேர் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. 3 கம்பெனிலேருந்து லேப்டாப் வருது, வழங்கவிருப்பதாக. ஆமாம், அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை விட்டு போன 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக, அவங்களும் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் தொகுப்பு ஜனவரியில் வீட்டுக்கு ஒரு 6000 கொடுக்கறதுக்கு அதே ரெடி பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் பிஃபோராகவே. அதனால இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆமாம், அவங்களோட எண்ணம் இருக்காங்களோ, அவங்களோட எண்ணம் வந்து அப்படி இருக்குது. இந்த 3 ஸ்கீமில் மகளிர் ஓட்டு, அந்த மாணவர்கள் ஓட்டு, ஒரு குடும்ப ஓட்டு வாங்கலான்ற ஸ்கீமில் வந்து முத்துவேல் ஸ்டாலின் தெளிவாக இருக்கார். அப்போ ஸோ அதனால் டிசம்பர் மாதம் தான் மழை வரும். சரி, ஒரு வாரம் 10 நாள் இப்படி தண்ணியில் கீழே உளுந்து ஏஞ்சி போய் வாழ்க்கையை ஓட்டிக்கலாமேன்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்களோ? மக்கள் வரல, கவர்மெண்ட் வந்துடுச்சு. மக்கள் வரல, மக்கள் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியல, தண்ணி தேங்க வேண்டியது தான், அது இயற்கை தேங்குறது தான். ஆனால் அது குயிக்காக பாஸ் ஆகணும்ல, அதுக்கு உண்டான அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும்ல இவங்க. அதுக்கு பலாயிரம் கோடியை கொள்ள அடிச்சிட்டாங்க இவங்க. க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளீனே பண்ணல. தண்ணி ஃபுல்லாக கடலுக்கு போன பிறகு நான் போன முறை சொன்ன மாதிரி அதை அப்படியே க்ளீனர் ஆக்கி திருப்பி கொடுக்குறது. இதுக்கு ஒரு பல கோடி, அதுக்கு ஒரு பல கோடி, வீட்டுக்கு எத்தனை கோடி, இதுதான் கணக்கு. நம்ம வீட்டுக்கு எத்தனை கோடி வருதுன்னு தான் கணக்கு அவங்களுக்கு, முதலமைச்சருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. அப்பாவுக்கும் புள்ளிக்கும் 4 இதே வேலை. இப்படி இருந்தால் எப்படி? ஜனங்க வந்து கத்துதுங்க, இனி இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடாது, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சே ஆகணும், அவங்க என்ன பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். சென்னையில் வந்து 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. சென்னையோட கோட்டை எங்களுது தான், இல்லை சென்னையோட கோட்டை எங்களுது தான் அப்படின்னு சொல்லும் போது, தலைநகர் சென்னையிலே இந்த சிக்கல் இருக்கும்போது நீங்கள் மற்ற மாவட்டங்களோட நிலைமை என்னன்றது ரொம்ப இப்போ $1,000,000 கேள்வியாக இருக்குது இல்லையா? அதற்காக அவங்க புதிய கட்சிகளை உள்ளே சேர்க்கிறார்கள். 2-3 புதிய கட்சிகளோடு பேசி வருகிறார்கள். அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சேர்ந்தால் சரியாயிருமா? அவங்க நம்பிக்கை. இப்போ நம்ம இந்த மழை தொடர்பாக நம்ம பார்த்தோம். உறுதியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இதே நிலை நீடிக்குமே ஆனால்
இன்றைய சமூக வலைதளங்களில் நீங்கள் சொல்கிறது பொய்யா, நான் சொல்கிறது மெய்யா, நான் சொல்கிறது மெய்யா, நீங்கள் சொல்கிறது பொய்யான்றது அடுத்த நொடி தெரிந்து கொள்ளலாம். அதனால் யார் சொன்னாலுமே களத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் யாருமே இனிமேல் பொய் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது கையடக்கத்தில் வந்து அப்படின்றது ஆட்சியாளர்கள், அது எந்த ஆட்சியோ சரி, அதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. சமீபத்தில் நம்ம அரசியலுக்குள்ளே போயிடலாம். சமீபத்தில் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்து விட்டார். இணைந்ததுக்கு அப்புறமா கூட முழு வேகத்தில் டிசம்பரில் வந்து எங்களுடைய கூட்டணி வலுப்பெறும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்றைக்கி கூட புதுச்சேரியில் ரோட் ஷோவிற்காக கூட அனுமதி மறுத்து வரதை நம்ம பார்க்குறோம். இந்த விவகாரங்கள் எப்படி பார்க்கலாம் திரு தளிக்குடிமகன்? செங்கோட்டையன் வந்து அவங்களுடைய எண்ணமே வந்து எப்படியாச்சும் சாகிற வரைக்கும் எம்எல்ஏ ஆகணும் தான் அவங்களுடைய எண்ணம். செங்கோட்டையன் போன்ற சில அரசியல் இருக்காங்க, சாகிற வரைக்கும் நாம் எம்எல்ஏ அந்த பதவி சுகத்தில் இருக்கணும் தான். அதுக்காக அவங்க பதவி மாதிரி கட்சி மாதிரி போவாங்க. அதுக்கு விஜய் வந்து அப்படி எம்எல்ஏ ஆகிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தால் அதிமுகலே இருந்துக்கலாமே. அதிமுகவில் தான் ஒதுக்கிட்டாங்களா அவரை? ஒதுக்கிட்டாங்க, வெளியே போக சொல்லிட்டாங்களா? திருப்பியும் போய் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அது சமரசம் மேற்கொள்ளிருக்கலாம். அது வந்து எம்எல்ஏ தான் ஒரு நோக்கம் அப்படின்ட்டு போயிருக்கலாமே. இல்ல எடப்பாடியார் அது ஏன் தாவேக்கா வரணும்? எடப்பாடியார் இல்ல திமுக இன்னும் ரொம்ப எளிமையா எம்எல்ஏ வாயிலாம் திமுக கூட போயிடலாமே. அவர் திமுக எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு திமுக இன்னைக்கு ரெடியா இல்லை. திமுக கிட்ட ரொம்ப பேர் திமுக ஒரு மூத்த அமைச்சர்களை வேணாம் என்றா சொல்ல போகுது திமுக. திமுக வந்து எவ்வளவு பேர் தூது விட்டதா கூட நிறைய தகவல் இருக்குது. அதெல்லாம் ஒரு மறுத்து தான் தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அதனால இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒன்றுதான் அவருடைய கோரிக்கையாக குறிக்கோளாக இருந்திருந்தால் அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் விட்டுட்ட தாவேக்கா போகணும்னு கேட்கல. இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து வெளியே தள்ளிட்ட பிறகு அங்கே ஓபிஎஸ் உடலாமா அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து திமுக போயிட்டாரு மனோஜ். தொடர்ந்து ஆமாம், அண்ணா திமுக தொடர்ந்து 2-3 பேர் திமுக போயிட்டாங்க. இந்த மைத்ரேயன் இவங்களாம் திமுக போயிட்டாங்க, அன்வர் ராஜா போன்றவங்க திமுக போயிட்டாங்க. அங்கே மரியாதை இல்லாதனால நாம் ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஒரு போயிருக்காரு. அது வந்து தானா தற்கொலை அவர் பண்ணிக்கிறது. தவறான அப்படி சொல்றீங்க? ஏன் தானா தற்கொலை ஏன் சொல்றீங்க? விஜய் கட்சி வந்து எந்த வகையிலேயே வந்து ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். விஜய் பேசலாம் கூட்டணிக்கு வருமானு தவம் இருந்தது பாஜக சொல்றாங்க. தவம்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க சார், தவம்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. விஜய் வந்து 2வது கமலஹாசன். கமலஹாசன் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாரோ, என்ன பேச்சுன்னு இருக்காரோ, முன்னாடி என்ன பேசினாரோ இருக்காருங்க. எம்பியா இருக்காரு. அது எம்பி பதவி இருக்காரு. ஒரு கட்சி அரமான வச்சுட்டு எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய நட்புல இருக்காரு. இல்ல ஒரு கட்சியை மோசமா போயிட்ட மாதிரி சொல்றீங்க. 1 லட்சம் தொண்டர்களை அசிங்கப்படுத்தி ஒரு கட்சி நடத்தி அவங்களை எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வச்சு தானும் எம்எல்ஏ எலெக்ஷன் இன்னும் தோத்து அசிங்கப்பட்டு இன்னைக்கு ஒரு எம்பிக்காக போய் பல்லு இழிச்சிருக்கிறது கமலஹாசனுக்கு அசிங்கம் இல்லை. இல்லைங்க, அதெல்லாம் சகஜம் தானுங்க. தமிழக அரசியல் களத்தில் அதெல்லாம் சகஜம் தானுங்க. இல்லை சகஜம் தானே. வந்து கமலஹாசன் போனவங்க செய்யறது அசிங்கம் இல்லை. கமலஹாசன் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய ஒரு ஆக்டர், ரஜினிகாந்த் மாதிரி. ஆனால் 2 பேருமே ரொம்ப கேவலமாக இருக்காங்களே, ரோல் மாடலாகவே இல்லையே. கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ரோல் மாடலாக இருக்கணுமா இல்லையா? அவரும் அதிமுக தானே இருந்தார். ஏழைகளை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்துருக்காரு. விஜயகாந்த் எழும்பூர் தொகுதியில் சைக்கிள் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி எஸ்சி சமூகத்தை சார்ந்தவரை அழகு பார்த்து பல ஏழைகளை வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு விஜயகாந்த். சரி, இப்போ சட்டமன்றத்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. இப்போ நிறைய ஏழைகளை எம்எல்ஏக்கு அழகு பார்ப்பார். ஒருவேளை ஐயா அதுக்குள்ளே முந்திக்கிட்டீங்க நீங்கள்? இல்லை, ஒரு எம்பி 1 லட்சம் மக்களை ஏமாத்திருக்காரு. எலெக்ஷன் அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு வயிற்றில் வாரி அடிச்சுன்னுக்கிறான். இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறேன், டிவியை ஓடிச்ச ரிமோட்டை ஓடிச்ச, அன்றைக்கி அவ்வளோ பேசினேன், இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறியே. அந்த ரிமோட் வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றாரு செய்தியாளர் சந்திப்பில். ரிமோட்லாம் ஓடிச்சிங்களே, டிவிலாம் ஓடிச்சிங்கன்னா அந்த ரிமோட் வந்து இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் கமல்ஹாசன். கமல் இப்போ வடிவேல் மாதிரி ஆகிட்டார் அரசியலில், நகைச்சுவை நடிகர் ஆகிட்டார் கமல். கமல் மாதிரி தான் விஜயம். அதுதான் இப்போ கமல் விஜய் ஒப்பிடு ஏன் ஒப்பிடுறீங்க? சரி, நீங்கள் கமலுக்கு இப்படியான விஷயங்கள் சொல்கிறீங்க, டிவிலாம் போட்டு ஒற்றையாரு கடைசியில் ஒற்றை டிவி எடுத்துட்டு அந்த டிவி கொடுத்ததுலேயே போய் இருண்டார் சொல்கிறீங்க. சரி, லாஜிக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் ஏன் அந்த ஒப்பீடு? ஏன் விஜய் அவர் தனித்து தானே இருக்கார். பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்றாரு, எந்த சமரசமும் இல்லாமல் களத்தில் இருக்காரு. இன்னைக்கு விஜய் கமலோட விஜய் ஒப்பிடுறீங்க? இன்னைக்கு விஜய்க்கு எல்லாமே எதிரி ஆகிட்டாங்க. இன்னைக்கு விஜய்க்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து எல்லாமே எதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த வே ஆஃப் அப்ரோச் சரியில்லை. யாரா எதிரி ஆகிட்டா? எல்லாருமே பப்ளிக்கும் சரி, பாஜகவோ அதிமுகவோ தாவேக்கா பற்றி எதுவுமே விமர்சனம் பண்ணுறதே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு திமுக மட்டும் தான் விமர்சிக்கிறத நம்ம பார்க்குறோம் களத்தில். வேறு யாரும் பெரிய விமர்சனம் முன்வைக்கிறதே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? அப்படி எதிர்க்கிற மாதிரி தெரியலையே. இல்லை இன்னைக்கு கரூர் இப்போவும் கூட்டணி வந்தால் நல்லதுன்ற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் எல்லாம் ஒரு சைலண்ட் மூடில் இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மேலே
அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களும் மிக வெறுப்பாக ஒரு கட்சி தலைவர் என்ன பண்ணும் அதை செய்ய தவறி 1 மாதம் டைம் எடுத்து அதை டிலே பண்ணி, இதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு ரோட் ஷோ போனாங்க. உடனே ஒரு தொண்டர் பலியானார். உடனே மருத்துவமனைக்கு போனார். மலர் மாலை வச்சார். ஒன்று 10 லட்சம் கட்சி சார்பாகவும் 10 லட்சம் வந்து 20 லட்சம் ரூபாய் உடனடியாக நிதி வழங்கிட்டார். இதுதான் வந்து அரசியல் பக்குவம்னு சொல்ல வரேன். மாநாட்டில் வரும் வழியில் ஒரு 3 பேர் இருந்தாங்க முதல் மாநாட்டில். அதை கூட வந்து விஜய் அங்கே வந்து 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலை. அந்த உயிர் விட்ட ரொம்ப நாளாக அவர் கட்சியில் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு பணத்திறப்புழா பண்ணல மேடையில். அங்கே ஆரம்பமே அவுட் இல்லைங்க. அதோட எஃபெக்ட் தானே கரூர். ஒரு ஹியூமன் பீயிங் மனிதநேயம் இருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் அது இல்லையே விஜய் கிட்ட. பணம் தூக்கி போட்டால் போதும் 1 வருஷம் பொறுத்து. இந்த பணத்தை தேவை அவங்கள வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் கூறி அவங்களுக்கு நிவாரணம்லாம் வழங்குறாருங்க. தேடி போகணுமா? காலில் விழுந்து கதறினால் இல்லை தேடி போகணும். காலில் விழுந்து அழுதாரெல்லாம் சொன்னாங்களேங்க. அதெல்லாம் நீங்கள் ஏற்கலையா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், நடிப்புடைய உச்சக்கட்டம் அது. எனக்கு நைட்டு போய் எழுதிருக்கணும், இல்லை மறுநாள் காலையில் போய் எழுதிருக்கணும், 21 போய் 22 போய் எழுதிருக்கணும். வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் போகலன்றீங்க. ஒருத்தர் காலில் விழுந்து கதறி இருக்காருன்னு இந்த பாதிக்கப்பட்ட அம்மாக்கள் பெண்கள்லாம் சொல்கிறாங்க. அது வந்து நடிகராருன்றீங்க. ஒருத்தர் அந்த பணத்தை ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவார் அப்படின்னா? இல்லை ஒருத்தர் அந்த பணத்தை திருப்பி பக்குவம் வேணும் சார். இப்போ அரசியல் கட்சி வந்துட்ட பிறகு பக்குவம் வேணும். பக்குவமே இல்லாமல் நான் தலைவர் சொன்னால் எப்படி? அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பக்குவம் அது. நம்ம முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் இருக்குல்ல, அவர் பக்குவம் இருக்கு. அவருக்கு பக்குவம் இருக்குல்ல. என்ன பக்குவம் இருக்குது? வேறு ஒரு எமர்ஜென்சின்னா உடனே போய் பார்க்குறது, அவங்கள சந்திக்கிறது, அவங்கள மதிக்கிறது, இதெல்லாம் இருக்குது இல்லை. முதலமைச்சர் வேலை சரியாக செய்யலாம். சம்பவத்திலையும் முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டது, அவர் களத்துக்கு போனது எல்லாமே விமர்சிக்கிறீங்களே. உடனே போயிட்டாரு, உடனே ஆலோசனை கூட்டம் பண்றாரு, துபாயிலிருந்து துணை முதலமைச்சர் வந்தாருன்னு அவர் போய் பார்த்தாலுமே அது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களே. விமர்சனங்கள்லாம் எப்போ சொல்றீங்க? அவருடைய பக்குவம் வந்து பாராட்டுக்குரியது இல்லை. இப்போ அவர் வந்து பக்குவமான அரசியல்வாதி தான். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பக்குவம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் விஜயம் ஒரே தராசு தான். உதயநிதி ஸ்டாலின் விஜயம். ஆனால் வந்து முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். இன்னைக்கு அவர் முதலமைச்சருக்கான வேலையை செய்யறதில்லை, அது வேறு. அவரை போல் தாவேகா விஜய் வந்து மாற வேண்டும் சொல்றீங்க. வயசாக மாறுவார். அவர் இன்னும் வயசு இருக்குல்ல. ஒன்று படித்து கற்றுக்கணும், இல்லை ஒன்று பார்த்து கற்றுக்கணும். ரெண்டு இடத்துல விஜய் எதாவது வந்து செலக்ட் பண்ணுமில்ல. படிப்பறிவு மற்றொன்று பட்ட இல்லை என்ன நடக்குதுன்னு படிக்கணும். என்ன நடக்குதுன்னு படிக்கணும். அந்த படிப்பு சொல்கிறேன். என்ன பார்க்கணும், அதான் பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் தொடர்கிறது. நீங்கள் கூட அவர் ஒன்றுமே பெருசாக பக்குவம் அடையணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக தரப்பில் வந்து பெரிய, அதாவது அதிமுகவோட தரப்பை வந்து பெரிய நிலைகுலைய செய்திருக்கிறார். செங்கோட்டையனோட அதிமுகவிலிருந்து அவர் வந்தது, தாவேகாவோடு இணைந்தது அதிமுகவிற்கு ஒரு பெரிய அடியை உருவாக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கலாமா? இல்லை, செங்கோட்டையன் பொறுத்தவரை அதிமுகவுக்கு பாதிப்பு கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏ. அந்த அம்மாங்க யார் நிற்க வச்சாலும் ஜெயிச்சிருப்பாங்க. செங்கோட்டையன் தான் ஜெயிக்கிறது. அந்த அம்மா வந்து அந்த காலத்தில் யார் நிற்க வச்சாலும் அவர் ஒரு எம்எல்ஏ அளவுக்கு தான் பார்க்குறீங்களா? எம்எல்ஏ அளவு தான். அமைப்பு செயலாளராக இருக்காரு, ஒரு முன்னாள் அமைச்சர், 10 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. அம்மையார் ஜெயலலிதாவிற்கே அவருடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்திருந்தார். அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவுதான் அப்படின்னு சுருக்குறீங்களா? கரெக்டா? அது எம்எல்ஏ தான். உனக்கு அங்க வந்து அவருக்கு பவர் இருந்திருந்தாக்கா இந்த மாதிரி தவறு நடந்திருக்காதுல்ல. என்ன தவறு நடந்திருக்காது? அவரை வெளியேற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஒரு மிக்கத்துவம் இருந்திருக்கும்ல. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவர் போனதுன்னா பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறார். 10 நாள் என்ன பதில் சொல்லணும். கெடு விதிக்கல. அவர் வந்து கெடு தான் விதித்தார். அந்த கடுப்புல தான் பொதுச் செயலாளர் அவர் நீக்கிறாரு. இல்ல. அப்ப நீங்க பொதுச் செயலாளர் மிரட்டும் அளவுக்கு அவர் களத்துல பெரிய செல்வாக்கு இருக்குதானே? இல்ல. இல்லைன்னா அந்த கெடு எப்படி விதிப்பார்? இல்ல. அவர் வந்து கெடு விதிக்கல. வேற என்ன சொன்னாரு? அவர் வந்து சொன்னாரு, என்ன எல்லோரும் ஒன்றிணை வேணும். அது அது முதல்லங்க. அப்புறமா என்ன சொன்னாரு? எல்லோரும் ஒன்றிணை வேணும், நான் எல்லாரையும் வந்து ஒன்றிணை வைக்க போறேன்னு சொல்லி தான் அவர் தன்னுடைய. அப்புறம் என்ன சொன்னாரு? இல்ல கெடு விதிக்கல. கடைசியா என்னங்க சொன்னாரு? 10 நாள் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது பேரு கெடு இல்ல. அது பேரு அதுக்கு என்ன அர்த்தம்? அதை வந்து கெடு விதித்தாரு, நீங்களா முடிப்படி அவர் தொத்திட்டீங்க. 10 நாள் பார்ப்போம், பிரஸ் வந்து அந்த செய்தி பெருசாகி பார்ப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது, அது நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல சார் 6 மணிக்கு நான் பார்ப்பேன் சார் அப்படின்றது கெடு விதிக்கிறது கிடையாதுன்னு கேட்குறேன். எனக்கு புரியல. இல்லை அதுக்கு என்னங்க அர்த்தம்? நான் அவரோட ப்ரெஸ் மீட் பார்த்தேன். பட் அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கல. அவர் அதற்கு என்ன அர்த்தம்? இல்லை, அதை வந்து பத்திரிகைக்கு வந்து பெருசாக வந்து அதை ஊதி பெருசாக்கி ஒரு பிளவை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ்க்கு இடம் இல்லை. ஏன்னா அவர் பார்க்க போனவங்கெல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு வேண்டாதெல்லாம் பார்க்க போகிறாரு. அதுக்காகவே பசும்பொன் குரு பூஜைக்கு போகிறாரு. அவர் வந்து பசும்பொன் போகிறாரு. அதனால வந்து மேலும் மேலும் அது பெருசாகி விசில் அதிகமாகி
சரி, நம்ம செங்கோட்டையன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளோதாங்க, அது ஒரு எம்எல்ஏவா பாருங்க அப்படின்ட்டீங்க. பின்னால் அமமுக காத்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் இந்த 15ஆம் தேதி வரை அவரும் ஏறக்குறைய ஒரு கட்சி தொடங்குவதாக அவரும் கெடு விதித்திருக்கிறார். இப்போ இந்த கூட்டணி அதிமுக சிக்கலை ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க முடியாதா? இல்லை உங்களுக்கு வந்து இரட்டை இலைக்கென்று ஒரு வாக்கு வங்கி ஓட் பேங்க் இருக்குது. அது எந்த வகையிலும் சேதாரமாகாது. அந்த அந்த வாக்கு வங்கி தான் 10%, 21, 23% இருந்து 10, 11% வந்து கொண்டு வந்து நிறுத்திக்காரு எடப்பாடி பழனிசாமி. இல்லை சொல்றாங்களே. இப்போ அது எல்லாமே டபுள் ஆகுது. ஏன்னு எப்போ கேட்டிங்கன்னா ஆகுது? இவங்களுடைய கேரக்டர்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிரிஞ்சு போன ஒருத்தருடைய கேரக்டரு மக்கள் பார்க்குறாங்க இல்லையா இல்லையா? பார்க்கும்போது இப்போ ஆட்சி மாற்றம் மக்களுக்கு தேவை. திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ யாருக்கு ஓட்டு போட்டாகணும்? அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் சொல்றாங்களான்னு கேட்குறேன். மக்கள் தான் சொல்கிறாங்க. மக்கள் தான் அவஸ்தைப்படுறாங்க. எந்த மக்கள் சொல்றாங்க? தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அவங்க தான் அவஸ்தைப்படுறாங்க. அவங்க தான் வந்து தினம் அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து எங்கே போனாலும் காசு ஆச்சே. காசு கொடுக்குறேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு 21 சொன்னார், 22 கொடுத்துருக்கணும், 23 கொடுத்துருக்கணும், 24 ஆரம்பித்தா 27 வந்து முடியுது. அது வரைக்கும் எல்லாரும் கோஷம் கூச்சல் குழப்பம், எங்களுக்கு கொடுக்கல எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னியே, எங்க ஆட்சியில் தருவோம் அப்படின்னு சொன்னாரு. இல்லை மகளிர் முடியும் கடைசி நாள் தரலாமே. மகளிர் அனைவருக்கும் சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் வந்து. அதனால் வந்து மேட்டுக்குடி மக்கள் கூட கேட்டாங்க, நாங்களாம் ஓட்டு போடலையா உன் பேச்சை கேட்டு, நீ சொன்ன அந்த வாக்குறுதிக்கு நாங்களாம் ஓட்டு போடலையான்னு சொல்லி ஈவன் அரசு வேலை செய்கிற ப்ரொஃபஸர்ஸ், தனியார் வேலை செய்கிற ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு அவங்கெல்லாம் கூட வந்து ஏன் நாங்கள் மகளிர் தானே, அது என்ன இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை வந்து 1,17,00,000 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 1,17,00,000 பேர் கொடுத்துட்டோம். ஆமா, இப்போ 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பெண்கள் நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்றத எங்களோட இலக்கு, நாங்கள் கொடுத்துருவோன்றாங்க. இப்போ ஒரு 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் டிசம்பரில் இப்போ ஆரம்பிப்பாங்க, ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 ஸ்கீமில் நம்பிக்கையோடு இருக்கிறாரு முதலமைச்சர். என்னடான்னா இது 1,30,000 பெண்களும் திமுக தான் வாக்கு போட போகிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? வாக்கு செலுத்த போகிறாங்க. என்ன பண்ணுவீங்க? வாக்கு யாருக்கு போடுவாங்கன்றது எலெக்ஷன் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. நம்ம மக்கள் வந்து நீ கொள்ளடிச்ச பணத்தை தான் கொடுக்குற, அரசு நிர்வாகத்தில் நீ கொள்ளடிச்ச பணத்தை தான் கொடுக்குற. அரசுங்க டாஸ்மாகில் அரசு இருங்க. என்னங்க திமுக தர மாதிரி சொல்றீங்க? மகளிர் உதவித்தொகை வழங்குவது தமிழ்நாடு அரசுங்க. இல்லை இருந்தாலும் முதலமைச்சர் பாக்கெட்ல கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. இருந்தாலும் முதலமைச்சர் தானே, முதலமைச்சர் நானே இன்னும் அரசு யார் ஆணையரோட வரி பணம் அரசு முதலமைச்சர் தான் ஆணையம், அரசு திட்டங்க. அவருடைய தேர்தல் வாக்குறுதி அவர் தான் ஆணையிடுறாரு. அவர் தான் அந்த பவர் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அந்த பவர் வந்து எதுக்கு இருக்குது. அதனால வந்து அவர் வந்து இப்போ பாடம் கற்றுக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் கூச்சல் குழப்பம் அதிகமாகி போச்சு, நாம் அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு லேப்டாப் அந்த 1000 ரூபா, அதுக்கப்புறம் இந்த பொங்கல் தொகுப்பு ஒரு 6000 கொடுக்குறது முடிவு பண்ணிக்கிறாங்க அரசு. இந்த 3 கொடுத்து சரி கட்டிலான்னு. சரி, இதை வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையின் அடிப்படையில் சரி கட்டுறாங்க. களத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து சரி கட்டுறாங்க. சரி கட்டி விடுமா? அவங்க நினைப்பு ஒருவேளை நீங்கள் சொல்கிற அடிப்படையில் இப்போ இதெல்லாம் சொன்னோம், இதெல்லாம் பண்ணல, கல்வி கடன் ரத்து பண்ணுறேன் நாங்கள் பண்ணல, நகை கடன் சொன்னாங்க, ஒரு மாதத்துக்கும் வந்து மின் கணக்கீடு முறை இப்போ பண்ணுறேன்னாங்க, இப்போ டீசல் பெட்ரோல் நாங்கள் இதெல்லாம் பண்ணல, ஆனால் கடைசியில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாம் மறந்துடுவாங்களா மக்கள்? இல்லை மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து எல்லாரும் கையிலையும் வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னா அடுத்த செகண்டில் மக்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்து கையடக்க உயர் ரக செல்ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து மக்களை நீ ஈஸியாக ஏமாற்றிட முடியாது. நீ கொடுக்குற காசு எந்த வகையில் வந்த காசு, எப்படி வந்த காசு, யார் காசுன்னு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் நீ கொடுக்குறதுனால வந்து உனக்கு திருப்தி, நம்ம கொடுத்துட்டு நம்ம வாக்கு வரன்ட்டு மக்கள் தான் எசமானர்கள், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா நீ தேவைன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீ தேவைன்னு முடிவு பண்ணி தெரிஞ்சாடி கொடுக்குற. 2021 ஆட்சி வந்து கொடுக்கணுமா இல்லையா? அந்த வருஷத்தில் கொடுக்கணுமா இல்லையா? அந்த வருஷத்தில் 3 நிகழ்ச்சி இருக்குது. முதலமைச்சர் பிறந்த ஆளுகுது, அவங்க அப்பா பிறந்த ஆளுகுது, உதயநிதி ஸ்டாலின் பிறந்த ஆளுகுது, அதில் அண்ணா பிறந்த ஆளுகுது. கொடுக்கணுமா இல்லையா? அப்போ கொடுக்காம பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளை வீட்டுக்கு துரத்த போகிறாச்சு. இப்போ எங்கே போனாலும் 2.0 2.2 அப்படின்னு கேட்குற அளவுக்கு முதலமைச்சர். தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், நாங்கள்லாம் என்னெல்லாம் சாதிச்சோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஜனவரி மாதம் லேப்டாப் தந்தோம், டிசம்பர் மாதம் சைக்கிள் தந்தோம்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஆட்சியில் சொன்னோம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க தானே. அவங்க பிடிப்பாங்க. லேப்டாப் தரோன்னு சொன்னோம் கொடுத்துட்டோம், சைக்கிள் தரோன்னு சொன்னோம் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்கல்ல. ஜனம் இப்போ தெளிவாக இருக்குது இல்லை? ஜனம் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் நமக்கு என்ன கிடைக்கும், யார் அதிகமாக கொடுக்க தயாராகிறாங்க, இதை விட பெட்டர் எது,
அப்படின்னு ஜனங்க தெளிவாக இருக்கிறாங்க. சரி, இப்போ களத்தில் இந்த இந்த நலத்திட்டங்கள், இந்த அறிவிப்புகளை செயல்படுத்த போகிறார். அது வந்து பெரிய வாக்குகளாக மாறும்னு சொல்கிறாங்க. மற்றொரு புறத்தில் எங்களோட கூட்டணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாருங்கள், காங்கிரஸ் கூட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு 6 பேர் கூட குழு போட்டாங்க. நாளைக்கு சந்திக்க இருக்கிறதா கூட ஒரு தகவல் இருக்குது. இருக்கக்கூடிய விசிக, இடதுசாரிகள், இப்போ கொங்கு உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே ரொம்ப சிந்தாமல் சிதறாமல் எங்கள் கூட்டணியோடு இருக்காங்க. அந்த பக்கத்தில் பாருங்கள், பாஜக, அதிமுக மட்டும்தான் இருக்குது. இன்னமும் பாஜக அதிமுகவோடு தான் இருக்குதானே தெரில. மற்ற எந்த கட்சியுமே வரல. அந்த கூட்டணி வந்து ஒரு இன்டாக்டாகவே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இங்கே இருக்கிற கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் வந்து ஒழிய போகுது ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே. ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் பல கட்சிகள் வந்து ரெண்டாக ஒழிய போகுது. இதை வந்து 4 வருஷமா சொல்லிட்டுக்கிறாங்க, உடைய போகுது உடைய போகுதுன்னு. கூட்டணி ஒழியறது இல்லை. கடைசியில் 2025 ஜனவரிக்கு மேலே உடைய போகுது சார். கூட்டணி ஒழியறது என்பது வேறு. இதுக்கு முன்னாடி சொல்றது கூட்டணி ஒழியறது. இப்போ கூட்டணி கட்சிகளே ரெண்டாக போகுது, ஒரு கட்சியோ. அது உங்களோட எதிர்பார்ப்பு இல்ல. இப்போ காங்கிரஸ் காரணம் உங்க எதிர்பார்ப்பு இல்ல. காங்கிரஸ்ல இருக்கிற உடைஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க போல. இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க திமுக தரப்புல. என்னங்க உடையும் காரணம் என்னங்க? ஏன்னா சுமூகமாக தான் இருக்காங்க. இல்ல ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, நாங்கள் நிறைய இடத்துல போட்டியுடன் கேட்குறாங்க. ஆட்சியில் இது எல்லா மீறியும் நாங்கள் ரொம்ப இணக்கமாக இருக்கும்னு சொல்கிறோம். இல்லை, ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கும் கொடுப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தயாராக இல்லை. திராவிட மாடல் ஆட்சி தயாராக இல்லை. அதில் எல்லா கட்சி தலைவர்களும் தெளிவாக இருக்கிறாங்க, அவங்க தயாராக இல்லை. ரெண்டாவது அதிமுக கூட தான் தயாரா இல்லை. ரெண்டாவது பாஜக மட்டும் கேட்டு இருக்கிறீங்க. எல்லா கட்சியும் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு பாஜக மட்டும் கேட்குறீங்க. அதிமுக அதை ஏற்றுக்கவே இல்லையா? இந்தியாவுக்கே நாங்கள் ரோல் மாடல் கொடுத்துருக்க பாருங்க. இருண்டு போங்க, தமிழ்நாடு பாருங்க. இருண்டு போங்க. இந்தியாவுக்கு ரோல் மாடலுங்க, தமிழ்நாட்டுக்கு அதிமுக தாங்க ரோல் மாடல் சொல்றாங்க உங்க கூட்டணி. பீகார்ல வாரிசு அரசியல்ல குடும்பத்தை ஒழிச்சு கட்டி இன்றைக்கு நாங்கள் சொன்னதை செஞ்சிருக்கிறோம். கூட்டணி கட்சிகளை மிக மரியாதையோடு நடத்திருக்கிறோம். கூட்டணி கட்சியில் உரிய பங்கு அமைச்சர்கள் கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். இந்தியாவுக்கே இப்போ நாங்கள் தான் ரோல் மாடல் நாங்கள் இந்தியாவுக்கே. நீங்க கொடுத்தீங்க, அவங்க கொடுக்கலையா? யாரு? அதிமுக வாயை திறக்கலையா? நீங்க பாருங்க 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாருங்க. நாங்க பீகார் எப்படியோ தரணும் இல்லைங்க, அதிமுக தானே தரணும். இல்ல, பீகார் எப்படி அப்படிதான். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கா, அதிமுகவோட பாஜக இருக்கா? பீகார்ல எப்படியோ அதே ஃபார்முலா தான். பீகார் எப்படியோ அதுதான் இனிமேல் ஃபார்முலா. ஓ, அப்படியே 101 இருப்பீங்க. பீகார் தான் இனிமேல். இங்கே அப்படிதான். ஆமா, தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் 234 தொகுதியில் சரி சமமாக நிற்க போறீங்க, அப்படியா? ஆமா, எங்க கூட்டணி கட்சி நாங்கள் பார்ப்போம், அவங்க கூட்டணி கட்சி அவங்க பார்ப்பாங்க. அப்போ மற்ற எந்த கூட்டணியும் வரலன்னு இப்போ நீங்கள் சொல்றது மூலியமா நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா கூட்டணியும் உள்ள வராங்க, பாஜக மட்டும் அப்படி கிடையாது. பிஜேபி கூட்டணி, பிஜேபியோட சொல்லுவோம் நாங்கள் சீட் ஷேரிங் கொடுப்போம். அண்ணா திமுக சொல்ல அவங்க சீட் ஷேரிங் கொடுப்பாங்க. ரெண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு 15 கட்சிகள். நாங்கள் ஒரு கட்சி 2 கட்சி 15 கட்சிகள். சரி, ஓரளவு வெற்றி பெற்றா எல்லா அமைச்சராயிருவீங்க. அண்ணா திமுக கூட்டணி எல்லா அமைச்சராயிருவீங்க. எல்லாருக்கும் பீகார் மாதிரியே. நிதிஷ் வந்து பீகார்ல ஒத்துக்கிட்டாருங்க, அங்க முன்னாடியே அப்படியான ஆரம்பம் ஆயிடுச்சு. இல்ல, அதுதான் வந்து இனிமே இந்தியா ஃபுல்லா. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு விஷயமே இது வரைக்கும் அரங்கேறவே இல்லை. இல்ல தமிழக மக்களே இதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு கட்சியுமே, திமுக அதிமுக ரெண்டுமே இப்படிலாம் கூட்டணி ஆச்சு, தமிழக மக்களே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அப்படி கிடையாது. இனி பாருங்க 2026 பாருங்க. 2026ல் எல்லோருக்கும் வந்து இங்க வந்து சம பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, எல்லா உரிமைகளும் கிடைக்கும். வெளியே இந்த ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் அது அதிமுக ஒத்துக்கிட்டா தானேங்க நடக்கும் பாருங்க. ஜனவரிக்கு மேல பாருங்க. இப்போ வரைக்கும் அப்படியான கருத்தே இல்லையங்க. இப்போ டிசம்பர்ல பல அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் கூட இது தொடர்பாக சில கேள்விகள் எழுப்பும்போது அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, தமிழக மக்கள்லாம் அது வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு சொல்றதுன்னு பார்க்குறோம். இப்போ நீங்க ஒரு கனவுல இருக்கிறீங்க, இப்போ தலித் குடிமகன் அமைச்சர் ஆகணும் ஆசை இருக்கிறாரு, இருந்து போங்க. ஆனா அதிமுக ஒத்துக்கணுமே. எனக்கு அமைச்சர்லாம் ஆசை இல்லை, எம்எல்ஏ ஆனா போதும். நான் கேட்கறது, நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து இந்த தேசத்தை ஆண்டுட்டு இருக்கிறோம். ஆண்டுட்டு போங்க. எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாமே சம உடைமை, பொது உடைமை என்பது வேறு, அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். எங்களை பொறுத்தவரைக்கும் சம உடைமை, எல்லோரும் இங்கே சமம், எல்லோருக்கும் எல்லாமே. ஆனா இங்க நாங்க தான் எல்லாமேன்னு சொல்றாங்களே, சொல்ல முடியாது. நீங்க பாருங்க, ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க, பொங்கலுக்கு அப்புறம் பாருங்க என்ன மாறும். தை போறதவருக்கு என்ன மாதிரி வழி போறது, என்ன மாறும் ஏதோ சொல்லுங்களேன், என்ன மாறும். பீகார் என்னவோ அதே ஷேரிங்கு, அதே எல்லாருக்கும் வந்து எல்லாம் அதே அக்ரிமெண்ட். சரிங்க, அதே அக்ரிமெண்ட் தான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நீங்க அதே அக்ரிமெண்ட் தான். ஆனால் இந்த நொடி வரைக்கும் எதுவுமே எந்த கட்சியுமே உங்கள் கூட்டணி நோக்கி வரவே இல்லை, எல்லாமே கதவை சாத்திட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. இப்போ யார் இருக்கா உங்கள் கூட்டணி? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் யாருங்க இருக்கா?
எங்கள் கூட்டணியில் வந்து 15 கட்சிகள் இருக்குது. எதை சொல்லுங்க, வரிசை சொல்லுங்க. 15 கட்சிகள் இருக்குது. அதிமுக, பாஜக இருக்குது, வேற என்னங்க இருக்குது? 15 கட்சி, 15 இப்போ எல்லாம் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஒதுங்கி ஜனவரிக்கு அப்புறம் தையில் வந்து தான் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி ஒரு திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஃபுல்லாக அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கும். எழுதி வச்சுங்க. இடதுசாரிகள் வந்துருவாங்க. திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் எனக்கு சொல்லுங்க. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்காத கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அது எங்கள் கூட இருக்கும். சரிங்க, அது இப்போ வரைக்கும் ஒன்று 2-3 மாதம் தான் இருக்குது. அப்படி ஒரு 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 இணக்கமே இல்லையே. கருத்து கூட நாங்கள் அதிமுக ஆதரிக்கிறோம், பாஜக ஆதரிக்கிறோம் அப்படின்னு கூட எந்த கருத்துமே இல்லைங்க களத்தில். இப்போ ஆனால் ஜனவரி மேலே பாருங்கன்றீங்க. தை பிறந்த பிறகு பாருங்க, நீங்கள் திமுக கூட்டிலேருந்து பல கட்சிகள் வந்து உடையுது, கூட்டணியே உடையுது, கட்சியும் உடையுது. இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தலைவர்கள் வந்து வெளியே போகிறாங்க. காங்கிரஸே இப்போ வந்து உடைய போகுது. தமிழ்நாடு காங்கிரஸ். ஆமாம், அங்கே இருக்க பெரிய தலைவர் காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ். இப்போ நம்ம பேசுகிற தமிழ்நாடு காங்கிரஸ் எலெக்ஷன் தானே பேசிட்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய போகுது. என்ன உடைய போகுது? அங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து வேறு கட்சிக்கு போகிறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அது மாதிரி இருக்கிற கட்சி தலைவர்கள் மற்றொரு கட்சிக்கு போகிறாங்கன்னு கூட அது காலங்காலமாக தேர்தல் நேரத்தில் நடைபெறக்கூடிய இயல்பான விஷயம் தான். அதில் கட்சி உடையன்றீங்க. ஆமாம், அகில இந்திய கட்சிங்க. அது தனிப்பட்ட பொருளில் வந்து யாரும் போக மாட்டாங்கல்ல. செங்கோட்டையை தனிப்பட்ட பொருளில் போயிட்டாரு, சில தலைவர் தனிப்பட்ட முறையில் போக மாட்டாங்கல்ல. சரி, அப்படி சில கட்சிகள் வந்து உடைய இருக்குது. ஆமாம், அப்போ சீட் ஷேரிங் வந்து திமுகவில் குறைய இருக்குது. திமுகவில் சில புது கட்சிகள் வந்து சேர்றதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுக்கும்போது இந்த கட்சிகள் உடைந்தால்தான் சீட் ஷேரிங் கொடுக்க முடியுன்ற முடிவில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏன்னா ஏற்கனவே அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் 2-3 கட்சிக்கு வந்தாங்க, நாங்கள் வரோம், இவங்களும் கூப்பிட்றாங்க. நீங்கள் காங்கிரஸ் வந்து யாருங்க போகிறா? திருநாவுக்கரசர், முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் போகிறதா செய்தி. ஆர்வமாக சொல்கிறீங்க? ஆர்வம் இல்லை, செய்தி ஓடி. எங்கே போகிறாருங்க? விஜய்க்கு போகிறதா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தாவிகாவுக்கு திருநாவுக்கரசர் போகிறாரா? அது மாதிரி இன்னும் பெரிய தலைகள் எல்லாம் வந்து தாவேக்கா நோக்கி படையெடுக்கிறது. தாவேக்கா வந்து உண்மையிலேயே பலம் பொருந்திய கட்சியாக மாறிவிடுமோ? இல்லை இல்லை இல்லை, தலைவர்கள் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு போன முறை சீட் கொடுக்கல அவருக்கு, திருநாவுக்கரசருக்கு. செங்கோட்டையனோட இணைப்புக்கு முன்னாடி தேமுதிக ஆரம்பித்த போது பன்ரோட்டியார் என்ற மூத்த ஒரு நிர்வாகி, ஒரு பெரிய அரசியல் வித்தகர் அங்கே சேர்ந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாவேக்கள் வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக யாருமே இல்லை. புசி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவர்ஜனா இருக்கார், சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கிறாரு, பெரிய தலைகள்லாம் யாருமே வரலன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த நேரத்தில் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் செல்கிறார். இப்போ நீங்கள் குறிப்பிடுறீங்க திருநாவுக்கரசர் போகிறாருன்றீங்க. அப்போ இயல்பாக தாவேக்காருக்கு பலம் சேர்க்கும் தானே? இல்லை, இது வந்து பலம் சேர்க்காது. பலம் சேர்க்குமானா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்றீங்க. இல்லை இல்லை, இவங்க வந்து தன்னை தாவேக்கை வளர்ப்பதற்கு போல, செங்கோட்டை போய் தாவேக்கை வளர்ப்பதற்காக போல, தன்னை வளர்த்துக் கொள்ளுங்க. ஏதோ ஒண்ணுங்க, ஏதோ ஒண்ணு. இப்போ இவர் வந்து கட்சியால் அவர்களுக்கு, அவர்களால் கட்சிக்கு. அங்க போற தலைவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கோ இவர்களை வளர்க்கும் அளவுக்கு தாவேக்கா இருக்குதா? தாவேக்கால வந்து கூட்டம் தன்னை வளர்த்துக் கொள்ளும் அளவிற்கு தாவேக்கா பெரிய கட்சியாங்க. இல்ல, எலெக்ஷன் வேலை செய்யறது தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். பிறகு பெரிய கட்சியா சின்ன கட்சியானா தீர்மானம். எலெக்ஷன் வேலை செய்து தாவேக்கால ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டை நாங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு ஏர்போர்ட் இறங்கின உடனே அங்க ஒரு 5-6 பேர் கூடியிருக்கிறாங்க ஏர்போர்ட்ல. அவரோட தொகுதி ஈரோடுல தானா எல்லாம் விஜய் ரசிகர்கள் செங்கோட்டையை வரவேற்றிருக்கிறாங்க. 5000 பேர் கூடுவது என்பது ஒரு ஏர்போர்ட்ல சாதாரண விஷயம் தானங்க. பலம் தானங்க. அப்பனா அதையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அப்போ பலம் தானே? இல்ல இல்ல, பலம்னா அதையும் ஏத்துக்க மாட்டீங்க. நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, தாவேக்காக்கு வந்து ஓட் பேங்க் இருக்குது. அது வந்து விஜய் நினைக்கிற மாதிரி வெற்றி. ஆமா, வெற்றி ஆகாது, எலெக்ஷன் வெற்றி ஆகாது. பலம் இருக்குன்றீங்க, ஓட் பேங்க் இருக்குன்றீங்க, ஆனா தாவேக்காக்கு வந்து பலம் சேர்க்காது. எலெக்ஷன் சொல்ல வரீங்க. எலெக்ஷன் சிஸ்டம் என்பது வேறு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நடந்திருக்கு வரலாறுல. கேப்டனு 2 எலெக்ஷன் தனியாக நின்னாரு, ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணார். 3வது என்ன முடிவு எடுத்தார்? அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்சார். எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சது, திமுகவை பின்னுக்கு தள்ள முடிஞ்சது. இதுதான் வரலாறு. இதைத்தான் நம்ம பார்க்கணும், இதை தான் நம்ம படிக்கணும், சரி, இதை தான் நம்ம பழகணும். சரி, விஜய் என்ன ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணியிருக்காரு? பண்ணல. இல்லை. அப்போ விஜயுடைய ஓட் பேங்க் ப்ரூஃபே பண்ணாத விஜய் எப்படி வந்து ஆட்சியர் இருந்து பிடிப்பாரு? எந்த நம்பிக்கையில் வந்து விஜய் பேசிட்டு இருக்காரு? இல்லை, அவர் ஆட்சி அமைப்பார், அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றலாம் நமக்கு தெரியல.
ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பலம் இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல அதுவாவது ஏற்றுக்கிறோமா இல்லையான்னு கேட்குறேன். இல்லை இப்போ ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லை சார், கமலஹாசன் கூட தான் கூட்டம் கூடுச்சு, ரஜினிகாந்த் கூட தான் கூட்டம் கூடுச்சு. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காமல் வீட்டிலே உட்காந்துட்டாரு. கமலஹாசன் கூட தான் கூட்டம் கூடிச்சு, எலெக்ஷன் பார்த்தாரு, தானே தோத்துட்டார். கமலை விட விஜய் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. கோவையில் எங்ககிட்ட கமல் தோக்குறாரு, கமலை விட விஜய் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பத்மஸ்ரீ சொற்ப வாக்குகள் தானே, அசிங்கம் தானே, 1000 வாக்குகள் அசிங்கம் தானே. தோற்றாரு. ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி இருக்கணும் அந்த பூத்து தோற்பதெல்லாம் சகஜம். அம்மையா ஜெயலலிதா தோற்று வரலாறு தமிழகத்தில் உண்டல்லவா? இல்லை அவங்க தோக்குறாங்க என்பது வேறு. ஊழல் வழக்குகள், பல்வேறு வழக்குகள், பல்வேறு தவறுகள், அது தோக்குறாங்க என்பது வேறு. கமலஹாசன் ஒரு புதிய வரவு, கோவையில் தோற்பது என்பது இதுதான் அரசியல் யதார்த்தம். வெற்றி தோல்வி வச்சு அந்த கட்சியோட பலத்தை தீர்மானிக்க முடியுமான்னு கேட்குறேன். ஆமாம் சார், விஜயகாந்த் சோலாவை வின் பண்ணார் இல்லையா, அதான பவர். இப்போ விஜயகாந்துக்கு இருந்த அந்த பவர் ஏன் கமலஹாசனுக்கு இல்லை? பத்மஸ்ரீ விஜய்க்கும் இருக்காதா? விஜய்க்கு இருக்காது. விஜய் வேணா ஜெயிக்கலாம். இல்லைங்க, விஜய் வேணா ஒரு தொகுதி ஜெயிக்கலாம். நின்றார் தோற்றார் சொல்றீங்க, விஜய் ஒரு தொகுதி ஜெயிக்கலாம். இருப்பதற்கு முன்னாலே சொல்றீங்க. இல்லை விஜய் வந்து ஒரு தொகுதியில் விஜய் ஜெயிக்கலாம், ஆனால் விஜய் கட்சி ஜெயிக்காது. விஜய் வென்று விடுவார். விஜய் வென்று விடுவார். எப்படி சொல்றீங்க? எம்எல்ஏ ஆயிடுவார், அது முடியும் விஜயால. ஆனால் விஜய் கட்சி ஜெயிக்காது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பை மகேஷின் தீர்ப்பு என்று சொல்வார்கள். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கும். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி திரு தலித் குழுமகன். ரொம்ப நன்றி சார்.